திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 8வது பாடல். நம்முடைய மதுரையிலே வீற்றிருக்கின்ற இந்த கதையினுடைய நாயகனாக வீற்றிருக்கின்ற சொக்கநாதப் பெருமானை போற்றி அருளிய பாடல். பூவின் நாயகன் பூமகள் நாயகன் காவின் நாயகன் ஆதிக்கடவுளர்க்கு ஆவிநாயகன் அங்கையற்கண்ணி மாதேவி நாயகன் சேவடியத்துவான். பூவின் நாயகன் தாமரை மலலே விற்றிருக்கின்ற பிரம்மதேவன், பூமகள் நாயகன் பூமகளாகிய லட்சுமி தேவியினுடைய கணவனாக வீற்றிருக்கின்ற திருமால், காவின் நாயகன் கற்பகச்சோலை கேட்கின்றவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகச்சோலை என்னுடைய தலைவனாக வீற்றிருக்கின்ற இந்திரன் ஆதிக்கடவுளர்க்கு, இவ்வாறாக இருக்கக்கூடிய இவர்களை முதலாக கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தேவர்களுக்கும் ஆவிநாயகன், அவர்களுக்கெல்லாம் உயிர் போன்று இருக்கக்கூடிய நாயகன், அங்கையற்கண்ணி மாதேவி நாயகன், அங்கையற்கண்ணியாகிய மீனாட்சி அம்மைக்கு கணவராக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய அழகு சொக்கநாதப் பெருமான் சேவடி ஏத்துவாம், அவருடைய திருவடியை நாம் போற்றி வணங்குகின்றோம் என்று சொக்கநாதப் பெருமானை வணங்கி நூலினை தொடர்கின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.